மாநகராட்சி அங்கு பணியில் செய்து கொண்டிருந்த நம்முடைய துப்புரவு தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட 15-16 ஆண்டுகளாக அங்கு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஒரு 2000த்திற்கு மேற்பட்ட தொழிலாளர்களை அவர்களை வெளியேற்றி விட்டார்கள். அவருடைய வாழ்வாதாரம் என்னாவது, அவருடைய பிள்ளைகளுடைய கல்வி என்னாவது கொஞ்சம் கூட அவர்கள் சிந்திப்பதில்லை. இரவு பகலென்று பார்க்காமல் கூட அந்த கார்பரேஷன் அலுவலக மாநகராட்சி அலுவலகத்துக்கு வெளியில் அந்த நடைபாதையிலேயே இரவு பகலுமாக இன்றையோட 9வது நாட்களாக அந்த போராட்டம் தொடர்கிறது. கடந்த கொரோனா காலகட்டத்திலே அவர்கள் உயிரை பணையம் வைத்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று வீதியில் இறங்கி அவர்கள் பாடுபட்டார்கள். அப்பேற்பட்ட அந்த மக்களை எந்த விதத்திலும் நாம் வஞ்சிக்க கூடாது. ஆனால் இந்த அரசாங்கம் அவர்களை முன் அறிவிப்பு இல்லாமல் நீங்கள் வெளியேறுங்கள், நீங்கள் போய் தனியார் ஒப்பந்தத்தினுடைய நிறுவனத்தில் போய் வேலையில் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அவர்களை வெளியேற்றி விட்டார்கள். அந்த மக்கள் நம்மளுக்காக தானே வேலை பார்த்தார்கள். நாம் நோய்களின்றி வாழ இருப்பதற்காக அவர்கள் ரோடு சாலைகளை சுத்தம் செய்து குப்பையை அள்ளி போட்டு நமக்குள்ள ஒரு சுகாதாரமாக வாழ வேண்டும் என்கிற வேலை செய்தார்கள். ஆனால் இந்த மக்கள் இன்றைக்கு நடுரோட்டிலே எங்களுக்கு வாழ்வாதாரம் பயிற்சி என்று 9 நாட்களாக இரவு பகலாக இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எண்ணற்ற மக்கள் அங்கு போக வர இருக்கிறார்கள். அவர்களை கண்டு கொள்வதில்லை.